பல பல நாளஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குலமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிரிஞ்சோலை இது என்கிறதாக 7 மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சித்ரா பௌர்ணமியான சைத்ரோத்சவம் எனக்கூடியதான இந்த உற்சவத்திலே மதுரையிலிருந்து மண்டுகமுனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கும் பொருட்டு புறப்பாடு சாகும் வேளையிலே தங்க பல்லக்கிலே கள்ளர் திருக்கோலத்திலோடு புறப்படுகிறார். கள்ளர் திருக்கோலம் என்பது அழகருக்கே ஏற்பட்ட மிகச் சிறப்பான விசேஷமான ஒரு அலங்காரமாகும். சிந்துர செம்பொடி போல் திருமாலிரிஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களை எழுந்தும் பறந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுரலையில் நின்று உய்துங்களோ அப்படின்ட்டு வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் உள் கலந்து நின்றார் அறியா வண்ணம் அப்படின்ட்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். வஞ்சக்கல்வன் மாமாயன் அப்படின்னு கூறினதுனால நம்மளுடைய மனசையெல்லாம் நமக்கு தெரியாமலே அபகரிக்கக்கூடிய கல்வன் அப்படின்னு ஆழ்வார் கூறினதுனாலையும் கள்ளர் இனத்துக்கெல்லாம் இவர் தலைவராகவும் பகவானாகவும் விளங்கி வருவதாலையும் கள்ளர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து புறப்படுறார். இதையே கூறத்தாழ்வாரும் எத் ஜாதியோ யாத்ருசோ எத் சுபாவக தத் ஜாதியோ தாத்ருசோ தத் சுபாவக அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதாவது நாம் எந்த மாதிரியான உடல்நிலைகள் குணநலங்களை கூடியவர்களாக இருக்கிறோமோ அதே மாதிரி அழகரும் நம்மளுடைய குணநலங்கள் கூடியவராக இருந்து நம்மளுடைய தகுதிக்கேற்றவாறு இறங்கி வந்து நம்மளுடைய பழகி நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவர் அப்படின்ட்டு கூறத்தாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதற்கிணங்க கள்ளர் அலங்காரத்தில் அழகர் மலையிலிருந்து அழகர் புறப்பாடாகிறார். கள்ளர் அலங்காரம் என்பது கள்ளக்கொண்டையுடன் கூட நெற்றியிலே சிங்கமுகத்துரா என்கிறதான ஒரு சிறிய குத்தீட்டியுடன் கூட இடுப்பிலே ஜமுதாடு எனக்கூடியதான அழகருக்கே உள்ள பிரத்யேகமான ஆயுதம். அந்த ஜமுதாடு எனக்கூடிய ஆயுதத்தை தாங்கி கொண்டு வண்டு கடுக்கன் எனக்கூடியதான ஒரு கடுக்கன் தன்னுடைய செவிகளிலே சாத்தி கொண்டு தன்னுடைய திருச்செவிகளுக்காக ஏற்பட்ட விசேஷமான அந்த கடுக்கனோடு கூட பலவிதமான ஆபரணங்களை தரித்து கொண்டு கையிலே வளைதழி எனக்கூடியதான ஒரு ஆயுதம் பூமராங் அப்படின்னு ஜப்பானியர்கள் பயன்படுத்தி வந்தது. தமிழர்கள் வளரி என்கிற பெயரிலே தமிழர்கள் பயன்படுத்தி வந்ததாக தெரிய வருகிறது. அப்பேற்பட்டதான ஆயுதத்தை எடுத்துக்கொண்டோம் மதுரையை நோக்கி மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம அழகருடைய பக்தர்களுடைய உள்ளத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய கல்வனாக கள்ளர் அலங்காரத்தில் மிக அற்புதமான சேவையோடு அழகர் மலையிலிருந்து புறப்பாடாகி